ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேரில்லை, உன் புகழ் பாடா நாளனைத்தும் அது நாளில்லை, அது வீண் போனது. ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை இயேசுவின் திரு இதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசுவின் திரு இதயம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? 1994-95 ஆண்டுகளிலே நான் விடுமுறை பயிற்சி பணிக்காக அமெரிக்கா சென்றிருந்தேன். அமெரிக்காவிலே நான் இருந்த இடம் நியூயார்க் சிட்டி. அதற்கு அருகிலே இருக்கும் ஸ்டேட்டன் ஐலண்ட் என்ற பகுதியிலே இருந்த ஒரு பங்கிலே 2 மாதங்கள் தங்கி பணியாற்றினேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து நான் சாக்ரிஸ்டிக்கு சென்று என்னுடைய திரு ஆடைகளை களைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குரல், ஃபாதர் செபாஸ்டின், கேன் வி கம் இன்சைட், நாங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க. வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். ஒரு தாயும் அவர்களுடைய பிள்ளையும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார்கள். அவர்கள் இருவரையும் அமர வைத்துவிட்டு நான் அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன சொல்லணும் அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, அது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணை அப்போ தான் பார்க்குறேன். அது மகளை காமிச்சு, என் பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புது. அந்த பொண்ணை பார்க்குறேன், அதுக்கு 5 அல்லது 6 வயசு தான் இருக்கும். அழகான ஒரு குழந்தை, கண்ணமெல்லாம் புஷ்ஷுன்னு நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. எனக்கு ஆச்சரியம், இந்த 5-6 வயசு குழந்தை என்ன சந்தேகம் கேட்க போகுது அப்படின்ட்டு அந்த குழந்தையை பார்த்து, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்ட்டு. அது உடனே சொன்னிச்சு, எனக்கு ஜீசஸை பார்த்தா பயமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த 5-6 வயசு பொடுசுக்கு எந்த ஜீசஸை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு அதை கேட்டேன். எந்த ஜீசஸை பார்த்து உனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரலை அப்படின்னு. நம்பவே மாட்டீங்க அன்னையின் பிள்ளைகளை. அந்த பொண்ணு அந்த சாக்ரிஸ்டியில் இருந்த ஒரு அழகான திரு இருதய ஆண்டவர் சுருவத்தை காமிச்சு, இந்த ஜீசஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரலைன்னுச்சு. நான் கேட்டேன், இந்த ஜீசஸை பார்த்தா உனக்கு ஏன் பயமாக இருக்குது, தூக்கம் வரலை அப்படின்ட்டு. அவள் சொன்னா, எங்கள் அப்பாவுக்கு இப்படி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அப்படி இல்லை, எனக்கும் அப்படி இல்லை, இவருக்கு மட்டும் இப்படி இருக்குது. 5 வயசில் பேசுகிறது பாருங்கள். எனக்கு ஆச்சரியம், அப்படி என்ன அவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னோன்னு அது படார்னு சொன்னிச்சு, இவருக்கு மட்டும் இதயம் வெளியே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? நான் என்னைக்காவது அதை நினச்சி பார்த்துருப்பேனா? அந்த பொண்ணு சொல்லுது, இவருக்கு மட்டும் இதயம் வெளியே தெரிகிறது, அந்த இதயத்தில் இரத்தம் வழிகிறது, அது பற்றி எரிகிறது, தீச்சுவாலையெல்லாம் அதை சுற்றி இருக்குது. இப்படிப்பட்ட ஜீசஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரல அப்படிங்கிறது. என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பொண்ணை எப்படி ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்துவீர்கள்? கஷ்டம். நாம் நினச்சி பார்த்ததே இல்லை. ஏன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம பிள்ளைகள் அப்படி நம்ம பக்கத்து கேட்குறதில்ல. ஆனால் அந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்க அப்படி கேட்குது, பயமாக இருக்குது, தூக்கம் வரல, ஜீசஸு, ஐயோ. திறந்திருக்கும் இதயம், வழிகின்ற இரத்தம், எரிகின்ற நெருப்பு எல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றது? ஆண்டவருடைய அளவற்ற அன்பை சுட்டி காட்டுகிறது. அன்புமிக்க ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளை, அதனால் இது அன்பின் விழா. இருதய ஆண்டவருடைய விழா அன்புக்கான விழா. திரு இருதய ஆண்டவருடைய விழா அன்பை கொண்டாடும் விழா. இட் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கி நாம் ஆண்டவரின் இதயத்தை கொண்டாடுகிறோம், பயப்படல. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம், தூக்கம் வரலன்னு இல்லை.
இன்று நாம் ஆண்டவருடைய இதயத்தை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். ஏனென்றால் அந்த இதயம் நமக்காக துடிக்கிறது. அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, நமக்காக துடிக்கும் இதயம். அன்பின் 2 நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நிலை கடவுள் மக்களுக்காக கொண்டிருக்கும் அன்பு. 2வது நிலை மக்கள் கடவுளுக்காக கொண்டிருக்கும் அன்பு. கடவுள் மக்களுக்காக கொண்டிருக்கும் அன்பை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவர் காணாமல் போனதை தேடுகிறார். இது பபிலோனியாவில் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் அவர்களுக்காக எழுதப்பட்ட வசனங்கள். அந்த அடிமையின் அந்த அனுபவத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்த ஆண்டவர் எப்படி அவர்களை தேடி நாடி ஓடி சென்று அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தரும் நல்ல ஆயனாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. 2வது, கடவுளுக்கு நாம் மனிதர்களாகிய காட்டும் அன்பு. இந்த அன்புல தான் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நம்மை நேசிக்கும், நம்மை யாசிக்கும், நமக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கும் ஆண்டவருக்கு நாம் செய்யும் காரியங்கள் பெரும்பாலும் துரோகமானவையாகவே இருக்கின்றன. அந்த அன்பை காட்டி கொடுக்கக்கூடியனவாகவே இருக்கின்றன. ஆண்டவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்னு நினச்சி பாருங்கள். ஏன் இந்த மக்கள், ஏன் என்னுடைய மக்கள் இப்படி இருக்கிறார்? அவருடைய அன்பை எப்படி பார்க்குறோம்? பைபிளை எடுத்து வாசிங்க. தொடக்க நூலிலிருந்து திருவழிபாட்டு நூல் வரை, தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய அன்பை நாம் வாசிக்கிறோம், யோசிக்கிறோம், நாம் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அனுபவிக்கிறோம். குறிப்பாக விடுதலை பயண நூலத்தில் உதாரணமாக அந்த ஆண்டவர் எப்படி அந்த மக்களை நேசித்தார், அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார், எவ்வளவு தூரம் அவர்களை அவர் அன்பு செய்தார் என்றால் விடுதலையை கொடுத்தார், அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணார். அந்த மக்களை அந்த நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அவங்க என்ன பதில் அன்பு காட்டினாங்க? அந்த மனிதர்கள் அவருக்கு காட்டிய அன்பு என்ன? அவரை பற்றி முணுமுணுத்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவரை திட்டினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவருடைய கட்டளைகள் மீறினார்கள் என்று சொன்னார். இதுதான் நம்ம காட்டுற பதில் அன்பு. இதில் தான் ஆண்டவர் மிகவும் வேதனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் அன்பிற்காக மார்கரெட் அலகோக் அம்மாளுக்கு ஆண்டவர், திரு ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது மார்கரெட் அலகோக் அம்மாளை பார்த்து சொன்னார், சகோதரியே, இந்த மானுடத்தின் மீது கொண்டிருக்கும் பேரன்பால் என் இதயம் பற்றி எரிகிறது என்ற அந்த இதயம் பற்றி எரியுவதற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, போஸ்டின் அம்மாள், இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். போலந்தில் இருக்கும் கிரக்கோவிச் என்ற நகரத்தில் இருக்கும் ஒரு துறவு மடத்தில் கன்னிகையாக இருந்து இறையிறக்கத்தின் ஆண்டவர் காட்சி கொடுத்த போஸ்டின் அம்மாள், அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன். அவர்கள் வாழ்ந்த அறையிலே ஜெபித்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். போஸ்டின் அம்மாளை பார்த்து 3 காரியங்களை சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், போஸ்டின், நான் இறை இரக்கத்தால் நிரம்பி இருக்கிறேன், என் இதயம் நிரம்பி வழிகின்றது, மனிதர்கள் மீது கொண்ட இரக்கத்தால் நான் பாவங்களை மன்னிக்கிறேன், என்னை தேடி வரும் ஆன்மாக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிறேன், என் இறை இரக்கத்தை தேடும் பிள்ளைகளுக்கு துன்பங்களை களைந்து போடுகிறேன். இதுக்காகத்தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த திருத்தலத்துக்கு திரு யாத்திரையாக என்ன வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள், இவற்றிற்கெல்லாம் ஒரு ஆறுதல், தேர்தல், ஒரு விடை, ஒரு சாந்தம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி இந்த திருத்தலத்திற்கு அன்னையின் முகத்தை முகமுகமாய் தரிசித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் தான் சொன்னேன், நீங்கள் சொல்லி இருக்கும் இந்த இடம் புனிதமானது. ஆகவே போஸ்டின் அம்மாளை பார்த்து சொன்னார் ஆண்டவர், அப்படிப்பட்ட இறை இரக்கத்தை கொண்டிருக்கும் என்னை மக்கள் கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள். 2வதாக சொன்னார், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னிடம் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள், என் இதயத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் இரக்கத்தை பருக மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்காக நான் இன்னும் என்ன செய்வது? 3வதாக சொன்னார், இவர்கள் செய்யும் துரோகம் என் மனதை கிழித்து போடுகிறது சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவம் என்னும் துரோகம் அவருடைய மனதையை கிழித்து போடுகிறது என்று சொல்லுகிறார். நான் இவர்களுக்காக மன வருத்தப்படுகிறேன்.
இன்னும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே. ஆகவே இந்த இருதய ஆண்டவர் திருவிழா நாம் நன்றியோடு ஆண்டவருடைய அன்பை சுவைத்து மகிழ்ந்து, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் என்று பாடும் அளவுக்கு நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க 4 காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, நமது அன்பு வாழ்வு மற்றவர்களுக்கு பயனுள்ள அன்பு வாழ்வாக இருக்க வேண்டும். தேட வேண்டும், நாட வேண்டும், ஓட வேண்டும், அவர்களை சுமக்க வேண்டும். அந்த சுமப்பதால் சுமையாக அல்ல, சுகமாக இருக்கிறது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, இறைவனுடைய இரக்கத்தின் பிள்ளைகளாக நாம் மற்றவர்களுக்கு இரக்க செயல்கள் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய மன வருத்தமும் நம்முடைய பாவ மன்னிப்பும் ஒரு உண்மையான மனமாற்றத்திற்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். உண்மையான மனமாற்றம் எதை நோக்கி செல்கிறது? ஆண்டவருடைய அன்பை நோக்கி நம்மை அழைத்து சொல்ல வேண்டும். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம், நீங்கள் மனப்பூர்வமாக செய்யும் ஜெபமாலை, நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் ஒரு திருப்பலி, இந்த வேலை நகர் திருத்தலத்திலே நீங்கள் செய்யும் ஒரு புனித செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, இயேசுவின் இருதய பெருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. திறந்திருக்கும் அந்த இதயம், அவர் இதயத்தை திறந்தவராய், இரக்கம் மிகுந்தவராய், இருகரம் விரித்தவராய் அவர் நம்மை நோக்கி வா மகனே, வா மகனே, வா, வா மகளே, வா மகளே, வா என்று சொல்லி அழைக்கிறார். அவரை அழைப்பை ஏற்று நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.